ஃபஸ்ட்டு வந்து ஐ பேட்டர்ன் சார்ட். நம்மளோட ஐரிஸ் அண்ட் ரெட்டினாவை பயன்படுத்தி மட்டும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிலீஃபை, ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், எப்படிங்க நம்ம அவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம், நம்ம அது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எப்படிங்க வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எப்படிங்க நம்மளால் வந்து ஒரு எமோஷனையோ, ஒரு பேட்டர்னையோ, ஒரு லைஃப் ஸ்டைலையோ அக்யூமுலேட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், தட் இஸ் பாசிபிள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்றத தாட், அந்த பேட்டர்னில் தான் நம்ம இருக்கும். ஆக்சுவலாக தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் மெனி வேஸ். அதில் தான் இந்த கண்கள் மட்டும் பயன்படுத்தி we can generate emotions, habits, lifestyles. கண் வித்தை very very crucial technique இது. It will change the way you behave. Behavioral change தான் வந்து NLP. அப்புறம் ரெண்டாவது டைம்லைன் தெரப்பி. டைம்லைன் தெரப்பியில் 2 இருக்குது. ஒன்று வந்து பாஸ்ட், நம்ம பாஸ்டில் நடந்த ட்ராமாஸ் இதெல்லாம் போயிட்டு ஹீல் பண்ணணும். NLP இஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் ஹீலிங். NLP டெக்னிக்ஸ் அப்படின்றத விட இட்ஸ் அ கம்ப்ளீஷன், இட்ஸ் அ ஹீலிங். இட்ஸ் வெரி வெரி ரெக்வயர்ட். மனிதர்கள் வந்து நம்ம என்ன நினைச்சிரோம், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம், வாட் வி கேன் டூ, பட் வி நெவர் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் அவர் திங்ஸ், அவர் இன்ஆக்ஷன்ஸ் ஆன் ஆக்ஷன்ஸ். இன்ஆக்ஷன்ஸுக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷன்ஸுக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும், பட் தட் இஸ் இன்கம்ப்ளீட்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ தட் கிரியேட்ஸ் ட்ராமாஸ் அண்ட் ட்ராமாஸ் இன் அவர் லைஃப். ஸோ அதை எப்படி நம்ம வித் நீங்கள் எக்ஸ்டர்னலுக்கே போவோம், நாங்கள் இன்டர்னல் தான். இந்த NLPன்றதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய்ட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ணணுன்றது இல்லை. இன்டர்னலாக நம்ம வந்து we can heal ourselves. நம்ம ட்ராமாஸ்ல போயிட்டு ஒரு டெக்னிக் டைம் அண்ட் தெரப்பி. அதே மாதிரி ஃபியூச்சர் கிரியேஷன். அடுத்த 5 வருஷம் பவர்ஃபுல்லாக எனக்கு அடுத்த 5 வருஷத்தில் ஒரு ஆடி கார் வேணுங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க, இல்லை ஒரு கிரேட் கம்பெனியில் வந்துட்டு நான் பிளேஸ் ஆகணுங்க, ஒரு MNC, வாட் எவர் த ட்ரீம் ஜாப் யூ ஹேவ், இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு IAS, IPS, IFS ஒரு பொசிஷனில் நான் பிளேஸ் ஆகணும், இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், இல்லை நான் ரிசர்ச் பண்ணணும், வாட் எவர் யூ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ் வித்தின் 5 years. ஓகே, இதெல்லாம் நான் போகணுன்னு தெரியும். அந்த பாதை யார் டிசைன் பண்ணி கொடுப்பா? அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? ஹவு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ பர்சன். இப்போ டாக்டர் ஆகிறீங்க, இப்போ 5 yearsல ஒரு டாக்டர் ஆகணும், 5 yearsல ஒரு IT ப்ரொஃபஷனல் ஆகணும், 5 yearsல ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகணும்னா we have that dream, but how we will be in that 5 years and the creation that is possible in participating